இந்த வாழ்க்கையிலே நாம் ஊன்றி பார்த்தோம் என்றால் எல்லாமே சந்தர்ப்பம்தான். சந்தர்ப்பம்தான் இயக்க சக்தியாக மாறி அதுதான் பரபிரம்மமாகின்றது. விண்ணிலே நம் உயிரிலே அதே நிலைகள் ஏற்பட்டால் பிரம்மமாகின்றது. ஆக எல்லாமே சந்தர்ப்பம்தான் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு, ஏனென்றால் ஞானகுரு அவர்கள் இந்த உபதேசத்திலே எனக்கு குருநாதர் இப்படித்தான் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார், ஞானத்தை பெறக்கூடிய வாய்ப்பாக அமைத்து கொடுத்தார். அதுபோன்றுதான் உங்களுக்குள்ளும் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகின்றேன். அகஸ்தியன் துருவனாகி, துருவ மகர்ஷியாகி, துருவ நட்சத்திரமான அதனின்று வெளிப்படும் பேரருள் பேரொளி, அதை அனைத்துமே சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து நம் பூமிக்குள் பரவச் செய்து கொண்டுள்ளது. அவன் எவ்வாறு அகஸ்தியனாக பூமியிலே வாழ்ந்த காலத்தில் தீமைகளை அவன் எப்படி நீக்கினானோ, அந்த உணர்வலைகளை, அவனுடைய எண்ண அலைகளை, அவனுடைய மூச்சு அலைகளை, அவனுடைய உணர்வலைகளை சூரியனுடைய காந்த சக்தி, அதாவது இயக்க அணுக்களாக இந்த காட்டிலே பறவை செய்து வைத்திருக்கின்றது. மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் எனக்கு அந்த பவரை கொடுத்து அதை அந்த ஞான வித்தினை எனக்குள் ஊண்டினார். அகஸ்தியன் உணர்வை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினார். அதை நான் எடுத்து வளர்த்து கொண்டேன் என்று ஞானகுரு உணர்த்தினார். ஆக அதை போன்று குரு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது போன்றுதான் உங்களுக்கும் இப்பொழுது இந்த உபதேச வாயிலாக அதே போன்று சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகின்றேன். நீங்கள் அதை நுகர்ந்து எடுத்துக்கொண்டால் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களும் அதை பெற முடியும். ஆனால் அதை பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு அந்த ஆசை வேண்டும். அதாவது தீமைகளை நீக்கக்கூடிய அந்த அகஸ்தியமா மகரிஷி நல்சக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அந்த ஆசை வேண்டும். அருளை பெற வேண்டும், இருளை நீக்கும் ஞானம் பெற வேண்டும் என்ற இந்த ஆசையுடன் இருந்தால் அது நல்ல பலனை தரும் என்று ஞானகுரு சொல்லுகின்றார். ஆனால் ஆசையை நாம் வேறு பக்கம் வைத்துக் கொண்டோம். வெறும் உடல் வலிக்கோ தலைவலிக்கோ இதை நாம் எண்ண வேண்டியதில்லை, அப்படி எண்ணி எடுக்கக்கூடாது என்றும் சொல்லுகின்றார். அருளை பெற வேண்டும், என் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் சக்தி பெற வேண்டும், தியானத்தின் மூலம் அந்த சக்தி பெற வேண்டும் என்றுதான் நீங்கள் எண்ண வேண்டும். ஏனென்றால் ஞானகுரு இந்த இடத்துல உங்கள் உடல் உறுப்புகளை, உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கும் குறிவைத்து அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் பெறக்கூடியதாக இந்த வாய்ப்பை ஏற்படுத்தினேன், இந்த உணர்ச்சிகளை தூண்டுகின்றேன். நீங்கள் அதே நினைவோடு ஏங்கி அதை பெற வேண்டும் என்று நான் உங்களுக்கு உணர்ச்சியை தூண்டும் பொழுது நீங்கள் அதை பெற வேண்டும் என்று எண்ணினால், இந்த காட்டில் ஏற்கனவே சொன்னது போன்று அகஸ்தியன் உணர்வுகளை, துருவ நட்சத்திரமான உணர்வுகளை பரவை செய்த அந்த சக்தியை நீங்கள் இழுத்து சுவாசிக்க முடியும். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அதை பெறச் செய்ய முடியும். ஏன்னால் உங்களுக்கு குறிவைத்து நான் பெரும்படி செய்கின்றேன். நீங்கள் எண்ணினால் அது கிடைக்கும். இது ஒரு பழக்கத்திற்கு வந்துவிட்டால் தன்னாலே அந்த சக்திகளை அந்த அணுக்கள் இழுத்து கவரத் தொடங்கும். அதை ஈர்க்கும் சக்தி பெறச் செய்வதற்குத்தான் இந்த பயிற்சியை கொடுக்கின்றோம். ஏற்கனவே சொன்னது போன்று இந்த காற்று மண்டலம் மிகவும் நச்சுத்தன்மையாக பரவிவிட்டது. அடுத்தவர்கள் செயலையோ உலக நடப்புகளை பார்த்தோ இப்படி ஆகிவிட்டது, இப்படி செய்கின்றார்களே, நாளை என்ன நடக்குமோ என்று தவறு நடக்கக்கூடிய நிலைகளை எண்ணி தவறு இன்னாரால் வந்தது என்று அந்த பதிவை நமக்குள் அதிகமாக கூட்டிவிட்டால் அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் அதே எண்ணம் தான் வரும். அல்லது உலகம் இப்படி இருக்கின்றது என்று அந்த பயம் கலந்த அச்ச உணர்வுகளும் அந்த தீவிரவாத உணர்வுகளும் தோன்றிவிடும். அதுபோன்ற எண்ணங்கள் வந்தாலும் அந்த இடத்திலேயே அந்த எண்ணம் வரும் பொழுதே ஈஸ்வரா என்று பூர்வமத்திலே உயிரான ஈசனை வேண்டி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை நாங்கள் பெற வேண்டும் என்று அந்த எண்ணம் எங்கே உதயமாகின்றதோ அந்த இடத்தை குறிவைத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை அங்கே அருகிலேயே பதிவாக்கிவிட வேண்டும் என்று ஞானகுரு சொல்லினார். இப்படி இணைக்கப்படும் பொழுது இதெல்லாம் ஒரு கோலங்களிலே புள்ளிகளை போட்டு வட்டமிடுவது போன்று அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை அந்தந்த நினைவுகள் வரும் பொழுது அதை புள்ளிகளாக, அது வட்டங்களாக, அருள் வட்டங்களாக எப்படி இட்டுக்கொண்டு வந்தால் நாம் எதை கெட்டது அல்லது தீமை அல்லது நஞ்சு அல்லது விஷத்தன்மை என்று சொல்லுகின்றோமோ அதை நல்லதாக மாற்றிக்கொண்டே வரும். அந்த சந்தர்ப்பத்தை தான் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுத்துவது. இப்பொழுது உபதேசித்துக் கொண்டே வருகின்றோம். அது உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிக்கொண்டே வரும். நீங்கள் பெற வேண்டும் என்ற ஆசை இயக்கம் இருந்தால் இந்த பதிவை மீண்டும் நீங்கள் நினைவு கொண்டு வந்தால் துருவ நட்சத்திரத்துடைய சக்தி எளிதில் பெறுகின்றீர்கள்.
என்னால் ஒரு வேதனைப்படுவதை பார்த்து இப்படி வேதனைப்படுகின்றார், சிரமப்படுகிறார் என்று எண்ணி நுகர்ந்தால் அது பதிவான பின் அந்த வேதனை அவரை நினைத்தாலே வருகின்றது. இதுவும் சந்தர்ப்பம்தான். ஆக இதை மாற்றி அமைத்த துருவ நட்சத்திரத்தின் சக்தியை பெறக்கூடிய சந்தர்ப்பமாக இப்படி ஏற்படுத்தி கொடுக்கிறோம் என்றால் அந்த சந்தர்ப்பம் வேதனை உருவாக்கியது போன்று தீமை நீக்கிய துருவ நட்சத்திரத்தின் பெறக்கூடிய சந்தர்ப்பமாக இது உபதேசிக்கும் பொழுது நீங்கள் கூர்ந்து எம்மை உற்று நோக்கி பதிவாக்கி கொண்டால் அந்த இடத்தில் உங்கள் கண்கள் தான் ஆண்டனாவாக மாறுகின்றது. அப்ப எந்த துருவ நட்சத்திரத்தினை உங்களுக்குள் குருநாதர் எனக்கு பதிவு செய்து என்னை பெறும்படி எனக்குள் அதை வளர்த்துக் கொள்ளும்படி செய்தாரோ அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உங்களுக்குள் பதிவாக்கும் பொழுது நீங்களும் அதே போன்று உங்கள் கண்ணின் நினைவை குருவை எண்ணி மகர்ஷி ஈஸ்வராய குருவை எண்ணி துருவ நட்சத்திரத்தின்பால் நினைவை செலுத்தினால் காற்றிலிருந்து அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை பிரித்து உங்களுக்குள் சுவாசித்து ஒரு நல்ல சிந்தனையை உருவாக்க அந்த சந்தர்ப்பம் ஏதுவாகும். ஆக அது மட்டுமல்ல, அந்த துருவ நட்சத்திரத்தினை இவ்வாறு எண்ணி பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்கள் கண்ணின் நினைவு கொண்டு எடுத்தால் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் உடலிலே எவ்வளவு கவலையாக இருந்தாலும் கூட அதை மாற்றிவிடும். இதை செய்து பாருங்கள் என்று வாக்கினை கொடுத்து சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி துருவ நட்சத்திரத்தோடு நாம் இணைந்து வாழ்வதற்குண்டான தகுதியை ஞான உறவர்கள் இந்த உபதேசத்தின் வாயிலாக நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள்.